தலையெழுத்தை மாற்றக்கூடிய கால பைரவர் நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் சிக்கல்கள் தீர மாட்டேங்குது, பிரச்சனையே ஒரு முடிவுக்கு வர மாட்டேது, எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையில் தொடர்ந்து பிரச்சனைகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அந்த காலத்தை இயக்கக்கூடிய கால பைரவனுடைய அருளால் தான் அந்த பிரச்சனைகள் தீரும். நிறைய பேருக்கு அது சூக்ஷம் தெரியறதில்லை. சொல்கிற கோயிலுக்கெல்லாம் திருப்பி ஓடிட்டு இருக்காதீங்க. எப்பயுமே கலியுக தெய்வம் முருகன் இப்போ நம்ம எப்படி சொல்கிறோமோ, காலங்காலமாக காலச்சக்கரத்தை இயக்கக்கூடியவன் பார்த்தீங்கன்னா கால பைரவன் தான். காலனுக்கு அப்பாற்பட்டு இங்கே எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஆனால் அந்த காலனே மிதித்து ஆளக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரமேஸ்வரனுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால் பரமேஸ்வரனுடைய அம்சமாக காலபைரவர் வழிபாடு என்றைக்குமே விடக்கூடாது. நிறைய நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், காலபைரவரை சூக்ஷமாக தொடர்ந்து வழிபடுறவங்க, காலபைரவருக்கு உபாசனையாக இருக்கிறவங்க பாருங்கள், வாழ்க்கையில் செல்வ செழிப்பாக அப்படியே அமோகமாக இருப்பாங்க. வாழ்க்கையில் ஏன்னா அத்தனை கிரகங்களும் அடக்கும், அத்தனை நட்சத்திரங்களும் அடக்கும், கால சக்கரங்களும் அடக்கும், எல்லாமே அந்த காலபைரவர் அடக்கும். தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியது காலபைரவர் தான். அதனால் காலபைரவருக்கு தொடர்ந்து 8-9 அஷ்டமிக்கு நீங்கள் போய் வழிபடுங்க. அதை பற்றி டீட்டெயிலான விஷயத்தை அடுத்த பதிவில் பேசும்போது நான் சொல்கிறேன். விடாமல் 9 அஷ்டமி